सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा. 4ஆம் பத்து 10ஆம் திருமொழி முதல் பாசுரம். பெரியாழ்வார் எப்படி பண்ணியிருக்கார்? யமதூதர்களால் பயப்பட்டு இறக்கும் தருவாயில் நாம் இருக்கும்போது, அதாவது அந்திம காலத்தில் யமபடர்கள் என்னை நலியாதபடி தேவரீர் பாதுகாத்து அருள வேண்டும் பெருமாள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறார். விண்ணப்பமே வைக்கிறார். எப்படி? என்னை நீதான், யமதூதர்கள் என்னை வந்து தாக்கும்போது அடித்து இழுத்து கொண்டு செல்லும்போது பெருமாளே நீதான் என்னை காத்தருள வேண்டும் என்று பலவாறு புலம்பி இந்த திருமொழியில் வர்ணிக்கிறார். பார்க்கலாம். இதனை பல ராகத்தில் பாடுவதாக இந்த முதல் பாசுரத்தை பாடுகின்றேன், கேட்டுக்கொண்டு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை ஆவரென்றே. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணை ஆவரென்றே. ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். ஏய் பெண்ணை வந்து நலியும் போதங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கெப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்போதைக்கெப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. துப்புடையாரை தகுதி, திறமை, வலிமை எப்போ சின்ன வயசில் எப்படியெல்லாமோ இருந்திருப்போம். முதிர்வு அடைந்த காலத்தில் அந்த அந்திம காலம்னு சொல்கிறோம் இல்லையா, உடம்பெல்லாம் தளர்ச்சி அடைந்து இறக்கும் தருவாயில் நம்மளுடைய இந்திரியங்களும் மனமும் ஆகிய எல்லாம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? வலிமையற்று போய்விடும். நான் உன்னிடம் சரணடைய தகுதி இல்லாமல் இருப்பினும் ஒப்பிலேன் ஆகிலும் எனக்கு தகுதி கொஞ்சம் கூட இல்லை என்றாலும் நான் என்ன செய்கிறேன்? நீ கஜேந்திர ஆழ்வார்க்கு கிருமை செய்து காப்பாற்றினாயே, அதை போன்று நானும் உன்னை சேர்ந்தேன் என்கிறார். என்னை எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது, மரண காலத்தில் தோன்றும் இளைப்பு வருத்தம் வருந்தும் போது என்ன செய்கிறோம்? நலி அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். நான் உன்னை சிறிதும் நினைப்பதற்கு சக்தி இழந்து போய்விடுவேன். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். இறக்கும் தருவாயில் மூப்படைந்து விட்டோம். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, மூப்படை ஜரா மூப்படைதல், மிருத்யு மரணம் அடையும் போது ஜென்மம் வந்தாச்சு, ஜென்மம் பிறந்தாச்சு, இறக்க போகிறோம் எப்படியும். அந்த அந்திம காலத்தில் யமதூதர்கள் வந்து என்னை வருத்தும் போது, ஆதிசேஷனே ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷனான படுக்கையில் பள்ளி கொண்டிருப்பவனே பெருமாளே, அந்த வேளையில் சொல்வதற்கு பதிலாக இப்போதே நான் உனக்கு விண்ணப்பம் வைக்கிறேன், என்னை நீ காத்தருள வேண்டும் என்கிறார். சாமிடத்து என்னை குறிக்கொள் கண்டாய், சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமன் தமர்கள். போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. திருப்பி விண்ணப்பம் செய்கிறார் அடுத்த பாசுரத்தில். சங்குடு சக்கரம் ஏந்தியவனை, சங்கும் சக்கரமும் சுதர்சன ஆழ்வானையும் பாஞ்சசன்னியம் என்னும் சங்கையும் ஏந்திய பெருமானே, நான் சாகும் தருவாயில் அறிவு கலங்கி நிற்கின்ற என்னை மறுக்காமல் அருள் செய்ய வேண்டும். அந்த காலத்தில் யமதூதர்கள் கோபத்துடன் நாமடித்து என்னை அநேக தண்டம், நாமடித்து நாக்கை மடித்து கொண்டு என்னை எனது தீவினைக்கு தக்கபடி தண்டிக்க அநேக தண்டம், நான் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்றாற்போல் அப்படியும் சொல்கிறார், தண்டிக்க என் எதிரே வந்து நிற்பர். எப்படி நிற்கிறார்கள்? போமிடத்து உன்னிடம் அவர் என்னை இழுத்து கொண்டு போகும்போது உன்னிடம் இந்த ஆன்மாவானது மனம் கொஞ்சம் சிறிதும் உன்னை நினைக்க முடியாத அளவுக்கு உன் விஷயத்தில் உன் திறத்து
எத்தனையும் உன்னுடைய விஷயத்தில் சிறிதளவும் கொஞ்சம் கூட உன்னுடைய ஞாபகம் வருமளவுக்கு செய்யாத வஞ்சனை செய்ய வல்லவன் நீ. மாயை செய்ய வல்லவன், மாயை செய்ய வல்லவன். ஆகையால் இப்போதே சொல்லி ஆமிடத்தே இப்போதே நான் சொல்லி வைக்கிறேன், உனக்கு விண்ணப்பம் கொடுக்கிறேன். சாமிடத்து என்னை குறிக்கொள். முதல் வரியில் குறிப்பிடுகிறார், சாமிடத்து என்னை குறிக்கொள். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, எனக்கு மரண பயமே இருக்கக்கூடாது, உன்னுடன் சரணடைகின்றேன் என்று சொல்கிறார் பெரியாழ்வார். எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை. நேமியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன். என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷனுடன் பள்ளி படுக்கையில் பள்ளி கொண்டிருப்பவனே பெருமாளே, ஏமியும் சங்கமும் ஏந்தினானே, சங்கு சக்கரங்களை தாங்கியவனே, மரண காலத்தில் என்னை குறிக்கோள் கண்டு. மரண காலத்தில் யமலோக வழி எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் நெருங்கி கொண்டிருக்கிறார். மரண காலத்தில் யமலோக வழி எப்படி இருக்கு? நெருங்கும் போது நமன் தமர்கள் யமபடர் யமதூதர் என்னை அடித்து பிடிக்கும் போது, என்னை பற்றும் போது அடித்து என்னை பிடிக்கும் போது நில்லுங்கள் என்று அவர்களை என்னால் தடுக்க முடியுமா? நில்லுங்க அப்படின்னு சொல்லவா முடியும்? எனக்கு பெருமாள் பார்த்துப்பார் நான் சொல்ல முடியும்? பெருமாளே, நான் உன்னை சரணடைவேன், நீதான் பார்த்துக்கணும், நில்லுங்கள் என்று அவர்களை என்னால் தடுக்க முடியாது. சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன். உனது திருநாமங்களை எல்லாம் சொல்ல சக்தி இருக்கும் போதே சொல்கின்றேன். எனக்கு சக்தி இருக்கும் வரை, என்னுடைய ஆயுட்காலம் முடியும் வரை உன்னுடைய நாமத்தை நான் சொல்கிறேன். வேறொரு கதியை கொண்டிராத என்னை, வேறு கதி அல்லல் படா வண்ணம் என்னை நீ காத்தருள வேண்டும். துன்பமடையாமல் நீ என்னை காப்பாற்ற வேண்டும். உன்னுடைய திருவுருளத்தில் என்னை கொண்டு என்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி நீ காத்தருள வேண்டும் என்று மொழிகிறார் பெரியாழ்வார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.